உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கு நான் உன்கிட்ட சொல்லிடுவேன் என்னோட மனசுக்குள்ள உன் மேல என்ன உணர்வு இருக்குன்னு. அதுக்கப்புறமா நாம இந்த உறவை முன்னேற்றி கொண்டு போலாம். ராதா மோகன் எப்பவுமே ஒன்னா இணைஞ்சிருப்போம். Good night. என்ன எழுதிருக்குன்னு சத்தமா படி. குஷி, எதுக்கு அமைதியா படிக்கிற? சத்தமா படி. குஷி, குஷி, என்ன விஷயம்? எதுக்காக அழற? அதுல என்ன எழுதிருக்கு? சத்தமா படி. ராதாவை பத்தி அதுல அப்படி என்ன எழுதிருக்குன்னு சொல்லு. ப்ளீஸ், நீ கொஞ்சம் அழாத குஷி. அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதியிருக்கு? கொஞ்சம் சத்தமா படி. சொல்லு, அதுல என்னதான் எழுதியிருக்கு? ராதா அப்படி என்னதான் பண்ணா? கொஞ்சம் சொல்லு குஷி. குஷி, ஐயோ கடவுளே, அப்படி அந்த லெட்டர்ல என்னதான் எழுதி இருக்கு? குஷி எதுக்காக ராதாவோட பேரை சொல்லி கத்தி இப்படி அழறா? அதுல என்ன எழுதி இருக்குன்னு நான் இப்ப படிச்சாகணும். என்ன பண்றது? நான் இப்ப குஷி கிட்ட இருந்து அந்த பாக்ஸை எடுத்தேன்னா அவ ரொம்ப பயந்து போயிடுவாளே. இல்ல, அதுல அப்படி என்ன இருக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த லெட்டர்ல ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்கு. ஐயோ கடவுளே, ராதா மோகனுக்கான உறவு இப்பதான் சரியாக்கிக்கிட்டு வருது. ப்ளீஸ், இப்போ அவங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வராதீங்க. சோ ப்ளீஸ், அவங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு விரிசலும் வரக்கூடாது. அதை நீங்க தான் பாத்துக்கணும். அப்படி அந்த லெட்டர்ஸ்ல என்னதான் எழுதி இருக்கு? குஷி நல்லா தூங்கிட்டா.
இல்ல. இது எதையும் நான் எழுதவே இல்லையே. குஷி, இது எல்லாமே போய். அதுவும் ராதா ராதா இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டா. கனவுல கூட நினைக்க மாட்டா. இல்ல, அம்மா அம்மா அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. அம்மாக்கு இதுல இருக்கிற எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அப்புறம் யாரு இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க? எனக்கு என்னமோ இது தாமினியோட வேலையா இருக்கும்னு தோணுது. அவளாலதான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். ஆனா தாமினி இந்த லெட்டர்ஸா எப்படி எழுதுனா? அப்புறம் இது இது என் வீட்டுக்கு எப்படி போய் சேர்ந்தது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. போன வருஷம் ராதா உனக்காக விரதம் இருந்தாளா? ஐயோ அம்மா, அவ 1ஆம் நம்பர் கேடி. இது ராதாவோட முதல் விரதம்லாம் ஒண்ணும் இல்ல, 2வது. ஆஹா, இவ போன வருஷம் விரதமும் இருந்தா அதை ஏன் கையாலேயே முடிச்சுட்டா. பயங்கரமான கேடிமா. அப்படியா கதை? எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயம் எல்லாமே நான் இருக்கும்போதே நடந்திருக்கு. என்கிட்ட கூட சொல்லல. உங்களுக்கு தெரியாதா? ஹாய் ராதா. ராதா அவ இப்ப திரும்பவே மாட்டா பாருங்களேன். குஷி, இந்த லெட்டர்ஸ் பத்தி நான் யார்கிட்ட சொல்றது? இந்த பூமாலையை ரெடி பண்ணணும். ராதா பூஜைக்கு இன்னும் பூக்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லிருக்கா. கடைக்கு போய் கொண்டு வரணும். இன்னும் 3 நாள் வேலை. எனக்கு என்னன்னு ஞாபகம் இல்ல. உனக்கு தான் தெரியும்ல குஷி, அதெல்லாம் நான் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? நான் போயிட்டு வந்துடுறேன் செல்லம். ஐயோ அஜித் மாமா, இங்க பாரு, அந்த லெட்டர்ல நீ என்னெல்லாம் படிச்சியோ அது எதுவுமே நடக்கல. எல்லாமே சுத்த போய். நீ முதல்ல ராதா கிட்ட போய் பேசு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.